டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இருக்கு பாருங்களேன், அங்கே இருக்கப்பா மிளகு தக்காளி கீரை ஆர்வஸ் பண்ணி பண்ணிட்டு வந்தேன் நண்பர்களே. மாடி தோட்டத்தில் இருந்து ஜஸ்ட் நான் இப்போ தான் அதான் இங்கே இருக்கு பாருங்க, அங்கே இருக்குது. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அங்கே பாருங்கள், பேர்ட்ஸ்லாம் கத்திட்டு இருக்கு பாருங்க. அங்கே பாருங்க, இப்போ என்னை பார்த்தோன்னே பறந்துடுச்சு. இந்த பாருங்கள் மிளகு தக்காளி கீரை இப்போ தான் ஜஸ்ட் நான் 5 minutes கூட இருக்காது ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். இந்த 2 ட்ரையில் வச்சுருக்கேன். நேற்று ஒரு வீடியோ பார்த்து போட்டிருக்கேன் கீரையை பற்றிய. அதாவது நேற்று பசலைக்கீரையும் பருப்பு கீரையும் நேற்று ஹார்வெஸ்ட் பண்ணேன் நண்பரில். ஆமாம் ஆமாம். இன்றைக்கி அது நேற்று அந்த கீரை ஹார்வெஸ்ட் பண்ண ரீசன் என்னென்னா, நேற்று கொஞ்சம் நிறையாவே ஹார்வெஸ்ட் பண்ணேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தங்களுக்கு எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கங்களேன், அல்சரு அவங்களுக்கு ஏதோ சம் மெடிசனை ஓவர் டோஸ் எடுத்துருப்பாங்க போல். அல்சர் ஃபார்ம் ஆகி ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்தாங்க. அப்போ தான் 2-3 நாள் இருக்கும். 4 நாள் கொஞ்சம் கீரை சூப் சாப்பிட்டோம்னா நல்லது. பர்டிகுலர்லி அந்த பசலைக்கீரை, அந்த பருப்பு கீரை அந்த நேரத்தில் கொஞ்சம் நிறையாவே ஹார்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தோம். அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம மாடி தோட்டத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணி இப்படி தரமேன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ வெரி மச் நண்பர்களே ஃபார் வாட்சிங். இதுதான் நண்பர்களே இன்றைக்கி நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ண மிளகு தக்காளி கீரை. அப்படியே கையில் கூட எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அப்படி இந்த அளவுக்கு திஸ் மச் 100% ஆர்கானிக், 100% ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான். வேறு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்து கூட காட்டுறேன். இடம் மாற்றி வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் நண்பர்களே. ஹேப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச்.